ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹேர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்டாக சென்னை போயிருந்தேன். ஏன்னா என்னோடய ஆர்சி பிக் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த ஒர்க் பார்த்துக்கிட்டு பாப்பாவை பார்க் கூட்டிகிட்டு போகலான் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி மார்னிங் ஒரு 6:30 போல் கிளம்பியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அம்பத்தூர் போய் ஆர்சி பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க் போகலாம், பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய இந்த கார் ட்ராவலிங் ஸ்னிப்பட்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க என்னோடய வெட்டிங் பட்ஜெட் ஸ்டோரி ஷேர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். போன விலாகில் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தேங்க. அவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒரு சின்ன பேக் ஸ்டோரி சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பர்சனல் லோன் போட்டிருந்தேன். ஒரு 6 lakhs போல் போட்டு வச்சுருந்தேன். ஏன் போட்டிருந்தேன் அப்படின்னா, என்னோடய சித்திக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோடய பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு என்னை விட ரொம்ப அவங்க தான் ஆசைப்பட்டிருந்தாங்க. அவங்க நகை சேர்க்கறத விட ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிறது தான் ரொம்ப என்னை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பர்சனலாக சில ப்ரோக்கர்ஸ் கிட்டலாம் பேசி சாட்டர்டே சண்டேஸ்லாம் அவங்களே ஆட்டோ சார்ஜ்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்து அந்த மாதிரி நிறைய ஒரு 10-15 ப்ராப்பர்ட்டி கிட்ட வாலாஜாவில் நாங்கள் பார்த்துருப்போம். பட் எதுவுமே என்னோடய பட்ஜெட்க்கு இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. எனக்கு கோவிட் டைம் இல்லையா, ஜாப் எவ்வளோ செக்யூர்டாக இருக்கும்னு தெரியாது. பட் என்னோடய சித்தி இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியம் கொடுத்துருந்தாங்க. சரி, இதுதான் என்னால் முடியும், இந்த பட்ஜெட்டில் பாருங்கன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம். அரவுண்ட் ஒரு 2200 ஸ்கொயர் ஃபீட் போல் ஒரு 2 சிங்கிள் பிளாட்டாக. எனக்கும் பிடிச்சிருந்தது, வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான். அங்கே வீடு கட்டுற ஐடியா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பர்சனல் லோன் எனக்கு அரவுண்ட் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடச்சிருந்தது. அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு 20,000 போல் நான் அட்வான்ஸ் கூட பே பண்ணிட்டேன். அதுக்காக தான் ஒரு பர்சனல் லோனே ஒரு 6 lakhs போல் நான் போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா லீகல் டாக்குமெண்ட்ஸில் செக் பண்ணும்போது அதில் கொஞ்சம் இஷ்யூ இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். இந்த 6 lakhஸில் ஒரு 1.5 lakh போல் நான் கல்யாணத்துக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மிச்சம் காசில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதை பண்ணியிருந்தோம். லோன் போட்டு எதுவும் வேஸ்ட் ஆகலை. அந்த காசு கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருந்தது. கல்யாணத்துக்காக வச்சுருந்த ஒரு 1.5 lakhல அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. கோவிடில் என்னோடய சித்தி இறந்துட்டாங்க. என்னோடய மம்மிக்கும் அஃபெக்ட் ஆனது, எனக்கும் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆனதில் நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அது இதுன்னு கொஞ்சம் செலவாயிட்டு இருந்து ஒரு 1 lakh போல் தான் கையில் நான் மிச்சமாக வச்சுருந்தேன். ஸோ என்னோடய கல்யாண செலவுக்குன்னு நான் ஒரு மானிட்டரி ஃபண்ட் கையில் வச்சது ஒரே ஒரு 1 lakh போல் தான். அது இல்லாமல் சின்ன சின்ன எஃப்டி ஒன்று ரெண்டு இருந்தது. இதில் நான் கோல்டோட காஸ்ட்லாம் இன்க்ளூட் பண்ண கிடையாது. ஏன்னா கோல்டு இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், அதை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன் இதிலேருந்து. ஆல்சோ கல்யாணம் கிட்டே இருக்கும்போது மாப்பிள்ளைக்கு வாங்குகிற நகை அதெல்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது. முன்னாடியே நான் காயின்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் என் ஹஸ்பண்ட்காக. அது கல்யாணத்தப்போ கொடுத்து ரிங்காக மாற்றிருந்தோம், செயினாக வாங்கிக்கிட்டோம். கம்மிங் டு த காஸ்டியூம்ஸ், இதுக்கு தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கல்யாணத்துலேயுமே நிறைய ஸ்பெண்ட் பண்ணது இந்த ட்ரெஸ்ஸஸ் மேலே தான். நானும் என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய இதில் வேஸ்ட் பண்ண வேணான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். இட் இஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன் அகெயின். சாரீஸ்லாம் காஞ்சிபுரமில் பாபுஷால தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். என்னோடய கல்யாண பட்டுப்படவை நான் மைண்டில் வச்சுருந்தது அரவுண்ட் 10,000 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒன் டைம் தான் வேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்போ வேர் பண்ணுவோன்னு தெரியாது அப்படின்னு நான் முன்னாடியே நினச்சிருந்தேன். பட் அங்கே போய் பார்க்கும்போது ஒரு 12,000 ரேஞ்ச், அரௌண்ட் 11,000 சேஞ்ச் ஆர் 12,000 சம்திங் அந்த ரேஞ்சில் ஒரு சாரீ பிடிச்சிருந்தது. அதுவே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அங்கே மொத்தமாக 3 சில்க் சாரீஸ் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு சில்க் சாரீ, எங்கள் மம்மிக்கு ஒன்று, அண்ட் தென் என்னோடய சிஸ்டர் இன்லாக்கு ஒன்று. மற்றது எல்லாமே நார்மல் சாரீஸ் தான். ஸோ எல்லாம் சேர்த்து அவருக்கு அரௌண்ட் ஒரு 30,000 to 40,000 பட்ஜெட்டில் முடிஞ்சிடுச்சு. இப்போ நானும் சாரீஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. என்னோடய க்ளோஸ்ட் ஃபேமிலிக்கு மட்டும்தான். நான் எல்லாேருக்கும் புடவைலாம் வச்சு இன்வைட் பண்ண கிடையாது. என்னோடய மம்மிக்கு ஒரு நார்மலான சாரீ தான் வாங்கி கொடுத்தேன். என்னோடய சிஸ்டருக்கு, அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் இன்லாக்கும், என்னோடய பிரதர் ஃபேமிலிக்கும், அண்ட் தென் மாப்பிள்ளைக்கு மட்டும் அரௌண்ட் ஒரு 15,000 பட்ஜெட் நான் வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே அவரும் வாங்கிக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு அரௌண்ட் ஒரு 35,000 போல் வந்தது. என்னோடய ரிசப்ஷனுக்கு வாங்கின ஒரு சில்க் சாரீ தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு சில்க் சாரீ கூட நான் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது. அண்ட் சாரீஸும் நான் அதிகமாக வாங்க கிடையாது. அப்பப்போ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பல அதுவே தான் நான் வச்சுருந்தேன். கல்யாணத்துக்குன்னு எக்ஸ்ட்ராவாக எந்த சாரியும் நான் வாங்கலை. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு நம்ம எப்போ சாரீ வேர் பண்ண போகிறோம், வேர் பண்ணும்போது வேணும்னா அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இக்னோர் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன்.
கம்மிங் டு த மெயின் பார்ட், வெட்டிங் ப்ளவுஸ். ஸோ ரிசப்ஷனுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுலையே ஒரு பெரிய செலவு. அங்கே போய் பார்த்தா வந்து அந்த டைலர்கிட்ட அவங்க வந்து எல்லாம் ஆயிரமாக சொல்கிறாங்க. 3000, 4000, 5000, 10,000 சொல்லிகிட்டே போகிறாங்க. அவங்கக்கிட்ட நான் ஒன்று தான் சொல்லியிருந்தேன், இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டில் நான் கேட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பண்ண முடியுமா அப்படின்னு. அதில் ஒரு 2700 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2700 வந்து அந்த ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்க வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருந்தாங்க, சர்ப்ரைசிங்காக, நீ தான் கல்யாண பொண்ணு, இவ்வளோ சிம்பிளாக நீ பண்ணிக்கிறியா அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு த ஜுவல்லரி பார்ட், நான் பெருசாக அந்த கோல்ட் ஜுவல்லரி போடுற பர்சன் கிடையாது. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நான் போடுறேன். முன்னாடிலாம் இன்னும் ரொம்ப மோசம், வாங்கிறதோட சரி தான். பட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து ஒரு செட் மட்டும் வாங்கிக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஏன்னா வீட்டில் நலுங்கு வைக்கும் போதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு செட் வந்து அரௌண்ட் 3000 நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் வந்து ஒரு செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்லஸ், ஹாரம் எல்லாமே சேர்த்து. இதெல்லாம் சேர்த்து இந்த மிஸ்லேனியஸ் செலவுலாம் இருக்கு இல்லையா, அந்த ஜுவல்லரி, இந்த மேக்கப் ஐட்டம்ஸ், ஏன்னா வந்து நான் பியூட்டி பார்லர் வந்து வைக்க கிடையாது, அந்த ப்ராடக்ட்ஸில் நானே தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 5000 ருபீஸ் பட்ஜெட்டில் வந்து எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இன் டோட்டல் ஒரு 40,000 போல் வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கு, ஒரு 5,000 போல் இந்த மேக்கப் ஜுவல்லரிலாம் வந்து முடிஞ்சது. ஒரு 45,000 போல் வந்து காலி. கல்யாணம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. திருமலாவில் தான் பண்ணிக்கணும்னு அவர் வேண்டியிருந்தார். ஸோ திருமலாவில் அவர் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மேரேஜ் வந்து பண்ணியிருந்தார். அதுக்கு அவருக்கு செலவானது வந்து 20,000 25,000. ஸோ அங்கே வந்து எனக்கு செலவு இல்லை. பட் வாலாஜாலிருந்து திருமலா போகிறதுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10,000 to 15,000 போல் ஆச்சு. ரிசப்ஷன் வந்து என்னோடய ஃபாதர்-இன்-லா தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து சித்தூரில் வந்து ரிசப்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு 500 மெம்பர்ஸ் போல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் வந்து கூப்பிட கிடையாது. அப்போ கோவிட் முடிஞ்சு அப்போவே வந்து ஒரு ரொம்ப லோவான ஃபேஸில் வந்து இருந்திருந்தேன். வீட்டில் ஏற்கனவே கோவிட் வந்து எல்லோரும் நிறைய லாஸஸ் இன் ஃபேமிலி, அதனால் அந்த ட்ரான்ஸ்லேயே தான் நான் இருந்திருந்தேன். பெருசாக யாரும் நான் இன்வைட் பண்ணல. என் சைட்லேருந்து ஒரு 50 மெம்பர்ஸ் போல் தான் வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ரிசப்ஷனுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 2 lakhs போல் தான் இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து இன் டோட்டல் கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் சேர்த்து வந்து ஒரு 2 lakhs ஆயிருந்தது. எனக்கு கோல்டை தவிர்த்து வந்து ஒரு 1 lakh போல் ஆச்சு. என்னால் எங்கே நிறைய சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா வந்து இந்த ப்ளவுசஸ் பார்ட், எக்ஸ்ட்ரா சாரீஸ் வாங்குறது, இந்த பியூட்டி பார்லர் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், இந்த ஷூட்டில் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் கல்யாணத்தில் கூட நாங்கள் ஃபோட்டோகிராஃபி வைக்க கிடையாது. என்னோடய பிரதர் தான் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸே வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. அண்ட் ரிசப்ஷன்லேயும் வந்து ஒரு 5,000 என்னமோ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் இன்னும் வாங்கவே கிடையாது. பட் we do regret all this small things now. பட் அந்த ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு இதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ண தோணலை. இப்போ எனக்கு இன் டோட்டலி க்ளோத்ஸ், ஜுவல்லரி ஒரு 50,000, 10,000 to 15,000 டிரான்ஸ்போர்ட்டேஷன், அண்ட் தென் ரிமைனிங் பேலன்ஸில் வந்து ஒரு 15,000 நான் காட் வந்து புக் பண்ணியிருந்தேன். சாமான்லாம் வந்து ஏற்கனவே அம்மா வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு 10,000 to 20,000 ஆயிருக்கும். இது இல்லாமல் வந்து வீட்டுக்கு வந்து தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இதெல்லாம் எதுவும் நான் வாங்க கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தேவைப்படும் போது நான் அதை வந்து வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் பண்ணி என்ன அப்படி வந்து மிச்சம் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் 2 பேருக்குமே வந்து மேரேஜ்க்காக வாங்கின லோன் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆனனால மட்டும்தான் மார்ச்சில் 2022 என்னால் ஒரு கார் வந்து புக் பண்ண முடிஞ்சுது. அதுவும் நெக்ஸான் XMS வந்து என்னால் புக் பண்ண முடிஞ்சுது. அது மட்டுமே இல்லைங்க, இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அன்றைக்கி வந்து இல்லை, நான் கிராண்டாக தான் பண்ணிக்கணும்னு அவரு வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருந்தாருன்னா அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் டிஸ்போஸ் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். பட் நம்மளோட லைஃப்க்கு வந்து எது இம்பார்ட்டண்ட் வந்து நாங்கள் 2 பேருமே ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இந்த டெசிஷன்ஸ் எடுத்தது தான். பட் இப்போ யோசித்து பார்க்கும்போது வந்து சின்ன விஷயங்கள் வந்து பண்ணாமல் விட்டுட்டுமேனு ரெக்ரெட் கூட எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லும் போது வந்து என் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்லுவார், இதை விட நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு இந்த கல்யாணத்துக்காக கடன் சொல்லி நம்ம எதுலையும் போய் மாட்டல, அதை நினச்சி நீ சந்தோஷப்படுந்தா வந்து எனக்கு திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது அப்படின்னா, என்னோடய கல்யாணத்துக்காக 1 rupee கூட என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் வாங்க கிடையாது. என்னோடய ஏர்னிங்ஸ், என்னோடய சேவிங்ஸ், நானே தான் எல்லாமே பார்த்துக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து ஐயோ பாரு நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்றது கிடையாது. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், இட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து ரீசெண்டாக தான் வெட்டிங் வந்து ஆயிருந்தது. அவளும் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா, ஃப்ரம் 2016.
அவள் வந்து ஒரு 10 lakhs போல் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தா. இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு 10 lakhs வந்து செலவு பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக வந்து ரொம்ப நல்லா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். பட் என்னோட கேஸில் அந்த செலவு நான் பண்ணாததுனால மட்டும்தான் வந்து என்னால் அதுக்கப்புறம் ஒரு 2024 ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி என்னோட சேவிங்ஸில் என்னோட ஏர்னிங்ஸில் என்னால் வாங்க முடிஞ்சுது. என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு இதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுச்சு. ஆஸ் ஐ சே இன் மெனி வீடியோஸ், கல்யாணத்துக்கு வந்து செலவு பண்ணுறது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படிலாம் வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ண கிடையாது. இஃப் யூ ஹவ் சேவ்ட் மணி ஒன்லி ஃபார் த மேரேஜ், அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்கள் கல்யாணத்துக்காக இவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் தாராளமாக ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேரி டெயில் வெட்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. என்னோட கேஸில் வந்து நான் அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் டெப்ட் ஃப்ரீயாக வந்து இருந்திருந்தேன். இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி அன்னெசரி ஸ்பெண்ட்ஸ் பண்ண வேணான்னு வந்து எங்களுக்கு தோணுச்சு. அதனால் மட்டும்தான் இந்த டெசிஷன் கான்ஷியஸாக எடுத்திருந்தோம். பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தாமல், நீங்கள் கடனில் வந்து போய் மாட்டாமல், நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்காக வாங்கின கடனை வந்து நெக்ஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸ் வந்து அது கமிட்மெண்ட்டாக மாறாமல் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சோம். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு சம்வன் அவுட் தேர். தேங்க்யூ.